வணக்கம். நான் இப்போ நிற்கிறது சிங்கப்பூரில் ஒரு நாள் இரவு தங்குறதுக்கு வந்த நாங்கள் நாளைக்கு பாலிக்கு போகிறோம். நேற்று தான் நோர்வேல இருந்து வந்து இரவு தங்கிட்டு இப்போ ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு சிங்கப்பூர் டவுன் ஒருக்கா சுற்றி பார்ப்போம்ட்டு போகிறோம். இந்த காணொலியில் சிங்கப்பூர் சிட்டியில் ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்யலாம் இல்லை என்ன பார்க்கலாம்ன்ட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். நேரம் வந்து மத்தியானம் 12 மணி. இப்போ தான் செக் அவுட் பண்ணாங்க. பேக்கள் எல்லாம் ஹோட்டலில் இருக்குது. நாங்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ எடுத்து மரீனா பேன்னு சொல்கிறோம், அங்கே தான் போகிறேன். இதுதான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ உண்டு. இதுதான் இந்த அண்டர் கிரவுண்ட் மெட்ரோன்ற மேப்பு. இது உங்களுக்கு நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்குது. இந்த மேப் வந்து தமிழ்லையும் இருக்குது. இதுதான் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோக்குள்ளே போகிற வழி. அப்படியே போகிறோம் பாருங்கள். அதோட வந்து நீங்கள் இங்கே ட்ரெயின்கள் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ டிக்கெட் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் மாஸ்டர் கார்டு எடுத்தீங்கன்னா சிங்கப்பூரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எல்லாம் வந்து சரியான விலை. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ஐரோப்பாவில் வந்து ஒரு நாட்டில் போனால் எவ்வளவு செலவாகுமோ, ஒரு தங்குற விடுதியாகட்டும், இல்லை உணவகங்களாகட்டும், இல்லை குடிக்கிற கொஃபி ஆகட்டும், ஐரோப்பாவில் எப்படி இல்லையோ அதை விட சிங்கப்பூரில் விலையாக இருக்குது. இதுதான் சிங்கப்பூரில் ஓடுற உள்ளூர் பஸ். பாருங்க எப்படி ஓடுதாண்டு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், ஒரு 4 மொழி கொள்கை இருக்கிற நாடு. அந்த எந்த இடத்துலையும் வந்து 4 மொழியையும் வந்து கடைப்பிடிக்கிறார்கள். பல இடங்களில் திருத்த வேலைகள் நடக்கிறது போல இருக்கு. சிங்கப்பூரின் முக்கியமான பகுதி இதுதான். அதாவது சிங்கப்பூரின் இதயம் என்று கூட சொல்லலாம். சுத்தவரை இருக்கிற எல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபைனான்சியல் கம்பெனிகள கட்டிடங்கள், மரீனா பே. இதுதான் சிங்கப்பூரின் இதய பகுதி. சான்ஸ் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கட்டிடங்கள். இதுதான் சிங்கப்பூரின் இதய பகுதி. இங்கால ஏதோ வேலைப்பாடுகள் நடக்குது. வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. இதுதான் அதில் இருக்கிற ஷாப்பிங் சென்டர் உண்டு. அதுக்கு தான் கீழே வந்திருக்கிறோம். வாங்க அப்படியே உள்ளுக்கு போவோம். பாத்து வாங்க இல்லையோ, பாத்து பண்டி இறைச்சி. ஓ இது பாருங்க, பண்டிகை பாருங்க. அந்த சிங்கம் இருக்கு தானே, அந்த சிங்கத்தை பார்க்கலாம். ஓகே, வாங்க போகிறோம். வாங்க இதால் அப்படியே நடந்து வர போவோம். முன்னுக்கு பாருங்க இருக்கண்டு. இந்த தண்ணிக்கு நடுவில் இப்படி பந்து மாதிரி அமைப்பில் இருக்கிறது வந்து ஆப்பிள் ஸ்டோர். சிங்கப்பூரில் இப்படி ஒரு இடத்துல வந்து இந்த ஆப்பிள் ஸ்டோரை வந்து அமைச்சிருக்கணும். பார்க்க நல்லா இருக்குது. வாங்க அந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது 2வது தடவை நான் சிங்கப்பூருக்கு வர்றது. முதல் தடவை நான் வந்தது வந்து 2018ஆம் ஆண்டு. இப்போ 2025ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு 2வது தடவை சிங்கப்பூருக்கு வரேன். உலகத்திலே வந்து இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பாக வந்து, அதாவது இந்த தண்ணிக்குள்ளே ஒரு இது மாதிரி செஞ்சு ஆப்பிள் ஸ்டோர் இங்கே தான் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க.
அதான் என்ட்ரன்ஸ் அப்ளை ஸ்டோருன்ற பாப்பம் போய் வாவ் நல்லா இருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ளுக்கு அப்ளை ஸ்டோர். உண்மையாகவே அந்த அமைப்பு வந்து அப்படி இருக்குது. உள்ளுக்குள்ள நல்ல ஏசி, வெளியில் நல்ல வெக்க கிட்டத்தட்ட 30 வாகையில் நிற்குது. உள்ளுக்குள்ளே வந்து நல்லா இருக்குது. இப்படி ஒரு அப்ளை ஸ்டோரை இங்கே தான் சிங்கப்பூரில் தான் பார்க்குறேன் நான். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வசனங்கள் இருக்குது. ஒரு சின்ன கடை தான், அவ்வளவு பெரிய எதுவும் இல்லை, ஒரு சின்ன இடம் தான். ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே அப்ளை ஸ்டோரில் நின்று பார்த்தீங்கன்னா மேலே அந்த சிங்கப்பூருண்ட மரீனா பே சாண்ட்ஸ் அந்த ஹோட்டல் இப்படியே இருக்குது. இப்படியே உங்களை எல்லாருக்கும் தெரியும், சிங்கப்பூர் வந்து அவ்வளோ பெரிய நாடு இல்லை, ஒரு சின்ன நாடுனா. நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து நீங்கள் முழு சிங்கப்பூர்லையுமே சுற்றி பார்த்துடலாம். இங்கே கணக்க நாள் நிற்க தேவையில்லை. கூனது வந்து ஒரு 2 இரவு 2 பகல் நின்றீங்கன்றாலே காணும் சிங்கப்பூரில். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு வேலை நாள் தான், அதால் தான் சனம் குறைவாக இருக்குன்னு நிற்கிறேன் இந்த இடங்களில். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நோகலை பின்னேரங்களில் எல்லாம் வந்தீங்கன்னா நல்ல சனமாக இருக்கும். அதை விட வெள்ளி சனி ஞாயிறும் நல்ல சனமாக இருக்கும், டூரிஸ்டாக இருக்கும். இது முக்கியமான இடம். ஆனால் இப்போ வந்து சனம் வந்து குறைவாக இருக்குது. மத்தியான டைமில் இந்த வெயிலுக்குள்ள சரியான வெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். 34 நிற்கிது. குறைவாக இருக்குது, கூடவாக இருக்குது. குறைவாக இல்லை, கூடவாக இருக்குது. தமிழர்கள் கன பேர் வந்து இப்போ இங்கேயா இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டு தமிழர்கள் கூட வந்து சிங்கப்பூருக்கு டூரிஸ்டாக வர்றது கூட. அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழும் வந்து கூட வாரது. இங்கே இன்னொரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு சிங்கப்பூருக்கு வந்து நேரடியாக வந்து கொழும்புலேருந்து விமான சேவை இருக்குது. அதுவும் வந்து ஜெட் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு விமான சேவை இருக்குது. கிட்டத்தட்ட வந்து போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 60,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கலாம். அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சிங்கப்பூருக்கு வரத்துக்கு இலங்கை கடவுச்சீட்டுக்கு வந்து விசா தேவையில்லை. அதுவும் ஒரு நல்ல விஷயம் இந்த சிங்கப்பூரில். இலங்கை கடவுச்சீட்டை வச்சுக்கொண்டு எங்கே போகிறோன்றாலும் இந்த விசா எடுக்கணும். அதாவது வந்து இப்படியா ஒரு யூரோப் மாதிரி ஒரு நாட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு க்ளீனான ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாட்டை நீங்கள் வந்து பார்க்கணுமென்று சொல்லி சொன்னால் உண்மையாகவே சிங்கப்பூர் வந்து அந்த மாதிரியான இடம். அதே மாதிரி தாய்லாந்துக்கும் இப்போ விசா தேவையில்லை, இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசா எடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் சிங்கப்பூருக்கு வர்றது வந்து இன்னும் இலகு பக்கத்தில் 4 மணித்தியால ஃப்ளைட் டைம். ஒரு யூரோப்பை விட ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி சிங்கப்பூர். நீங்கள் யூரோப்பை போய் பார்க்கணுமென்று இருந்தால் அதை விட நீங்கள் சிங்கப்பூரை விசா இல்லாமல் வந்து பார்க்கலாம். எப்படி சிங்கப்பூர் வந்து இப்படி க்ளீனாக இதாக இருக்கோ அதே மாதிரி தான் சட்டங்களும் வந்து மிக கடுமையான சட்டங்கள். அதாவது வந்து போதைப்பொருள் பாவனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு களவாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு குற்றம் நடந்தால் அதுக்கான தண்டனைகளும் வந்து சரியான தண்டனை தான். அதால் தான் இந்த நாடும் வந்து இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு வேர்ல்டிலே வந்து உலகத்திலே வந்து ஒரு சிறந்த நாடாக இருக்குது. ஆசியாவில் வந்து சிங்கப்பூர் வாழ்கிறதுக்கு சிறந்த நாடுகளில் சிங்கப்பூரும் உண்டு. இப்படியான கடுமையான சட்டங்கள் அதுகள் தான் சிங்கப்பூரை இப்படி ஒரு நிலைமையில் வச்சுருக்குது. அது நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழ் 4 மொழிகள், அதாவது வந்து உத்தியோகபூர்வமாக வந்து 4 மொழிகள் இருக்குது. அதில் வந்து மலாய், மண்டரின், அதே மாதிரி தமிழ், ஆங்கிலம், இந்த 4 மொழிகளும் தான் சிங்கப்பூருன்ற இது. ஆனால் இப்படி ஒரு வேர்ல்டிலே ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரியில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குன்ற வந்து நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். எங்கே போனீங்கன்னாலும் உள்ளுக்கு ட்ரெயினாக இருக்கட்டும், முக்கியமான எல்லா இடங்கள்லையும் வந்து 4 மொழிகள்லையும் போட்டிருக்கார்கள். எந்த மொழியையும் புறக்கணிக்காமல் 4 மொழிகள்லையும் வந்து அறிவிப்புகள் எல்லாமே இருக்குது. அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு மொழிகளே ஆட்சி மொழியாக உள்ள இலங்கையில் கூட நீங்கள் தெற்கு பங்கங்களில் போனீங்கன்னா தனியாக சிங்களத்தில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. தமிழ் பிரதேசங்களில் தான் தமிழில் இருக்கும் கூடுதலாக. கொழும்பு அப்படியான முக்கியமான இடங்கள்லையும் தமிழில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் வந்து 4 மொழியையும் பயன்படுத்துகிறார்கள். தமிழ் சினிமாவில் வந்து சிங்கப்பூர் அப்போவே நான் நினைக்கிறேன் 80-85ஆம் ஆண்டுகள் நாங்கள் பார்த்த சில படங்கள்லேயே சிங்கப்பூர் வெளிநாட்டு படப்பிடிப்புன்னு சொல்லி சொன்னால் சிங்கப்பூருக்கு வாரது கூட. நான் முதல்ல நினைக்கிறேன் அந்த அக்கறை சீமை அழகிலே மனம் ஆடுதுன்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் வந்து சிங்கப்பூர்லாம் படமாக்கினேன் எனக்கு ஒரு ஞாபகம், சரியோ தெரியல. அதே மாதிரி
சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அந்த பாட்டுகள் எல்லாம் வந்து சிங்கப்பூர்லாம் படமாக்கினேன். அந்த நேரம் வந்து வெளிநாட்டு படப்பிடிப்புன்னு சொல்லி சொன்னால் அது கூட சிங்கப்பூர் தான். ஒவ்வொன்றும் வானுயர்ந்த கட்டிடங்கள், அங்கே எல்லாமே வந்து பேங்க், அது வந்து சிட்டி பேங்க், எல்லாமே வந்து முக்கியமான பெரிய பெரிய வங்கிகள், வேர்ல்டில் ஃபேமஸான வங்கிகள். நாங்களும் கன நாளைக்கு இங்கே நிற்க போகிறதில்லை. நேற்றிரவு தான் வந்த நாங்கள் ஒரு இரவு நின்றுட்டோம். இன்றைக்கு பகல் ஃபுல்லாக இந்த சிங்கப்பூர் சிட்டியை சுற்றி பார்த்துட்டு இந்த பின்னேரம் 7:45 வந்து திருப்பி எங்களுக்கு ஃப்ளைட்டு எங்கேன்னு சொல்லி சொன்னால் பாலிக்கு போகிறோம். நோர்வேல இருந்து சிங்கப்பூர் வாரத்துக்கு டிக்கெட்டு வந்து கொஞ்சம் மலிவு. நீங்கள் நோர்வேல இருந்து நேராக பாலிக்கு போகிறத விட, அப்போ நோர்வேல இருந்து சிங்கப்பூருக்கு வந்து இங்கே 2-3 நாள் நின்று சுற்றி பார்த்துட்டு பிறகு பாலிக்கு போகிறது தான் எங்களோட திட்டம். அதுக்காண்டி தான் நீங்கள் வந்ததும். இதுதான் மரீனா பே. நீங்கள் நடக்கலாம், அப்படியே சுத்த வரவே நடக்கலாம். நீங்கள் அங்கே நடக்க துவங்கினீங்கன்னா அப்படியே இதால் இருந்து இங்கே மட்டும் நடக்கலாம். நடத்த அப்படியே போனீங்கன்னா அதில் ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம்தான் சிங்கப்பூரா, அதாவது சிங்கத்தின் தலை ஒன்று தான் இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்ப்போம் அந்த சிங்கம் எப்படி இருக்காண்டு. ஆயிரத்தி 1965ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சது சிங்கப்பூர். அதால் வந்து சுதந்திரம் அடைஞ்ச அந்த நாள்லேருந்து 4 மொழிகளும் வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அதாவது இங்கிலீஷ், மலாய், மண்டரின், தமிழ். இங்கிலீஷ் வந்து பொதுவாக ஒரு ஆட்சி மொழியாக, ஒரு பிஸ்னஸ் மொழியாக அதுக்காண்டி அதை ஒஃபிஷியல் படுத்தினவே. ஆனால் மற்ற 3 மொழிகளையும் வந்து இந்த நாட்டுக்கு வந்து அந்த மக்கள், அதாவது தமிழர்களாக இருக்கட்டும், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழர்கள், அதே மாதிரி மலையர்கள், அதே மாதிரி சீனர்கள், அவர்கள் இந்த நாட்டுக்கு ஆற்றிய தொண்டை, இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு இதென்ற தொண்டுகளுக்காண்டி அந்த மக்களை கௌரவப்படுத்துறதுக்காண்டி அந்த மொழிகளையும் வந்து சிங்கப்பூரின் ஆட்சி மொழியாக சிங்கப்பூர் அரசாங்கம் அந்த நேரத்தில் கொண்டு வந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த மக்கள் வந்து ஆற்றின அந்த என்ன சொல்கிற இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரதுக்காண்டி மக்கள் பட்ட கஷ்டத்துக்காண்டி, அதாவது தமிழர்கள், மலையர்கள், அதே மாதிரி சீனாக்காரர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவர்களை கௌரவிக்கிறதுக்காண்டி அந்த மொழிகளையும் வந்து அவர்களோட மொழிகளையும் வந்து ஆட்சி மொழியாக சிங்கப்பூர் வந்து ஏற்றுக்கொண்டது. இவ்வளவு நேரமும் கொஞ்சம் குறைவாக இருந்தது சனம். இப்போ கொஞ்சம் சனம் வர துவங்கிட்டுது மரீனா பேயில். அந்த இப்போ இன்னும் இரவு நேரம்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சனம். டூரிஸ்ட் தான் கூட இந்த ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் இந்த மரீனா பே அப்போ அங்கே இருந்து அப்படியே சுத்த வரவே நடக்கலாம். நடந்த இங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இதில் சிங்கப்பூருக்கு வர அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து வாரது வந்து சீனா, அடுத்தது வந்து இந்தியா. இந்தியாவில் இருந்தால் அவ்வளவு சுற்றுலா பயணிகள் இங்கே வாரவர்கள். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டு தமிழர்களும் இங்கே கிட்டத்தட்ட கன பேர் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சாக்களே பல பேர் இருக்கணும் இங்கே வேலை செய்யணும் சிங்கப்பூரில். இதுதான் சிங்கப்பூருன்ற அடையாளம். பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரண்டா உங்களுக்கு இதுதான் முதலாவதாக தெரியும். இதுதான் சிங்கையின் அடையாளமான சிங்கம், சிங்கப்பூரின் அடையாளம். மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதில் நின்று படங்கள், ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு முந்தைய பகல். இப்போ கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது. இதே கொஞ்சம் நேரம் செல்ல வந்தவன் சொல்லிச்சோன்னா இந்த இடத்துல நிற்கவே இயலாது, அவ்வளோத்துக்கு இதாக இருக்கும். தூறல் அடிக்குது. சிங்கத்தின் வாயிலிருந்து வர தண்ணியில் இருந்து தூறல் அடிக்குது. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது. அப்படி அங்கால ஒரு பெரிய ஒரிஜினல் இருக்கோ அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கொண்டு வச்சிருக்கிறார்கள். இந்த டூப்ளிகேட் சின்ன சிங்கம் எப்படி அதில் நின்று மக்கள் எடுக்கிறார்களோ அதே மாதிரி இங்கே மக்கள் வந்து ஃபோட்டோக்களை எடுக்கிறார்கள்.
பல சிங்கப்பூரில் வசிக்கிறதா இந்த நகரத்தில் வசிக்கிறார்களுக்கு இந்த இடம்தான் வந்து ஒரு பொழுதுபோக்கான இடம். பொழுதுபோக்குறதுக்கு வந்து இங்கே இருப்பார்கள். பொழுதுபோக்கு இதுதான் அவர்களுடைய பெரும் பொழுதுபோக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பபிள் டீ ஒன்று வந்து மச்சா, இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி குடித்தா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வாங்கினாங்க. வாங்க, இது ஒரு மச்சா பபிள் டீ. இந்த பக்கைக்குமாவே நல்லா இருக்குது. நடந்து வந்தோம். பிரேக்கே கிராப்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதிலேயே புக் பண்ணினா காரும் சும்மா வந்துட்டுது. இதிலே புக் பண்ணினா உடனே கார் வந்துட்டுது. இதை வேற போகிறோம். பாருங்கள், சிங்கப்பூருன்ற அழகை இப்படியே இருந்து பார்த்து கொண்டுங்க. இப்போ கிராப்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் புக் பண்ணாமண்டா சீப் சரியான. கிட்டத்தட்ட இதுலேருந்து நான் 2 இடத்துலேருந்து ஹோட்டல் வந்து 4 கிலோமீட்டர் காட்டுச்சுது. 10 சிங்கப்பூர் டாலர் 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு. இப்படி சிட்டி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இப்படி காரில் இருந்து சுற்றுறது நல்லா இருக்கும். நீங்கள் அப்படி என்றால் அப்படியே சிட்டியை ஃபுல்லாக பார்ப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் ஒரு சின்ன இடத்துக்கே எல்லாம் வந்து நல்லா திட்டமிட்டு அமைச்சிருக்கிறார்கள். ரோட்டாக இருக்கட்டும், நடப்பாதை இல்லைன்னு சொல்லி சொன்னால் கட்டிடங்கள். நேரம் வந்து இப்போ 3:50 என்ன சொல்கிறேன். இப்போ வந்து அவ்வளோ ட்ராஃபிக் இல்லை. இனி வேலை முடிகிற டைமாக 4-5 மணி போலாம் ட்ராஃபிக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ட்ராஃபிக் இல்லைன்னு சொல்லி டிரைவர் சொன்னார்.